ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேங்க. இது நம்ம சேனலுங்க. இது வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உண்மையாவே சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னும் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஓகேங்க, நிறைய எஃபர்ட் எடுத்து தாங்க செய்யறோம் நாங்களும். கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க, வாங்க இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல நீங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணா போதுங்க. சிம்பிளா ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். அதுக்காக நீங்க தேவையில்லாம எடுத்துட்டு போய் காசை கடையில வேஸ்ட் பண்ற அவசியம் இருக்காதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம செய்ய போற ரெசிபி பார்த்தீங்கன்னா கேஷ்யூநட் பக்கோடாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த்தியான டிஷ்ஷும் ப்ளஸ் ஈவினிங் டைமுக்கு நல்ல ஸ்நாக்ஸும் கூடங்க இது. சரிங்க, நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம முந்திரி பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? முந்திரி பருப்பு, கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயம், சோம்பு, புதினா, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். முந்திரி பருப்பை முழு முந்திரியாகவும் எடுத்துக்கலாங்க, இல்லை உடச்ச முந்திரியாகவும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி ஜனங்க, அதனால் உடச்ச முந்திரியாகவே எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அப்போ தாங்க எல்லாருக்கும் வரும்ன்ட்டு. முந்திரி இப்படி பாதியை கட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. கடையில் கேட்டாவே பாதி முந்திரி, அரை முந்திரி எல்லாம் தருவாங்க. நம்ம வீட்டில் முழு முந்திரி இருந்தது, அதனால தாங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க, இப்படி கட் பண்ணி எடுத்து முடித்தோன்னே அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்க, ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற முந்திரி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்குங்க. அந்த 1/4 கிலோ கோட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் கடலை மாவு. ஒரு அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால். ஓகேங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. சோம்பு 1 டீஸ்பூனுங்க. நம்ம மிக்சிங் செஞ்சுட்டு இருக்கும்போது சைட் பை சைடில் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க வச்சுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சூடான எண்ணெயை மிக்சிங்கில் ஊற்றிடலாம். பார்த்துங்க, கை வச்சிட போகிறீங்க, சூடாக இருக்கும். அதனால் எதனா ஒரு ஸ்பூனை போட்டு லைட்டாக முதல்ல மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அது இந்த முந்திரியோட கோட்டாகி வரும். இந்த பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு பொறுன்னு வரட்டும் அது மாவு. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இந்த புதினா ஃப்ளேவரில் செய்கிறோங்க. ஸோ அதனால் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கைப்பிடி புதினா எடுத்துங்க. கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிங்க. 2 வாஷ் பண்ணிட்டு போட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிங்க. ஏன்னா இந்த மிக்சிங்க்கு இது மட்டும்தான் தண்ணின்ட்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம வேறு எதுவுமே கிடையாதுங்க இதில். நம்ம ஆட் பண்ணிக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த முந்திரியோடு நல்லா ஃபைனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம கையை விட்டே கலந்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்க. இப்படி வந்த அப்புறமா கொஞ்சம் புதினாவை எடுத்துங்க. புதினாவை எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிங்க. நறுக்கி இந்த மிக்சர் கூடவே ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. இது மிக்ஸ் பண்ணிருக்கும் போதே சைட் பை சைடில் கடாயில் எண்ணெய் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, ரெடி. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துட்டா நம்ம முந்திரி பக்கோடா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, இது மாதிரி உதிரி உதிரியாக போட்டு எடுத்துங்க. நீங்களே அந்த கையில் பார்த்து போட்டுங்க. இது மாதிரி உதிரி உதிரியாக போட்டு எடுத்துங்க. 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டு பார்த்து போட்டுங்க.
இன்னும் எனக்கு ஒழுங்காக பேச வரலங்க. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, தயவு செஞ்சு திட்டாதீங்க ஒழுங்காக பேச மாட்டேறான்ட்டு. ஆனால் நம்ம சேனலில் போகிற எல்லா ரெசிபியுமே நல்லா இருக்குங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். எதுனா நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் சேனல் இம்ப்ரூவ் ஆக கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோல் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு காஜு கட்லி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோ காஜு கட்லி தாங்க வருது. ஓகேங்க, எடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. எடுத்து இந்த எண்ணெய்லாம் வடிகட்டுற மாதிரி இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்ட்டு இருக்குது. பார்க்கும்போது அந்த சவுண்ட்லேயே தெரியலிங்களா எவ்வளோ முறுமுறுன்ட்டு இருக்குது. சரிங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு. ஓகே மக்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் தென் கீப் சப்போர்ட்டிங்க. எங்கள் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ரொம்ப நன்றிங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.